ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றம் சில ராசிக்கு பார்த்தீங்கன்னா நன்மையையும் சில ராசிக்கு மோசமான தாக்கத்தையும் ஏற்படுத்துதுங்க. அந்த வகையில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது, அந்த மாற்றங்கள் அவங்களுக்கு நல்லதாக இருக்கப்பெற போகிறதா அல்லது தீமையாக இருக்கப்பெற போகிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை நாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவக்கிரக அமைப்பு மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அதிலும் பணமழை பெய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சி இருக்க பெற போகின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். தங்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கும். புதிய வீடு, நிலம், அப்படி இல்லைன்னா வாகனம் வாங்கக்கூடிய அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்க பெறலாம். உங்களுடைய நீண்ட நாள் கனவு நினைவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நிதி நிலைமை கிடுகிடுவென உயர ஆரம்பிக்கும். தாயாரின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்குங்க. அவரின் முழு ஆதரவும் தங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. புதிய தொழிலை தொடங்குவதற்கான சூழலும் கைகூடுங்க. அதே நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடும் அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களாக வராமல் முடங்கி கிடந்த பணம் மற்றும் கடன்கள் எதிர்பாராத விதமாக கைக்கு வந்து சேர்வதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய அளவில் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இந்த நேரத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் அபரிவிதமாகவே இருக்குங்க. அதே மாதிரி முழு பலன்களை நீங்கள் அடைவதற்குண்டான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி பயணங்கள், அதாவது நெடுந்தூர பயணம், ஆன்மீகம் சார்ந்த பயணம், உத்தியோகம் சார்ந்த பயணம் அப்படின்னு அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயணங்களின் போது பார்த்திங்கன்னா ஒரு புறம் உங்களுக்கு பயணங்கள் நன்மையை ஏற்படுத்தினாலும் மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா அலைச்சல் சற்று அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கலாம், இல்லை நடக்காமலும் போகலாம். அதனால் கொஞ்சமாக தங்களுடைய வாழ்க்கையில் திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. மற்றவர்களால் கைவிட காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாகவே நடந்து முடியும். தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெறலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல சாதகமான நிலைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பமில்லாத இடமாற்றமும் உண்டாகலாம். குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியும் குறையுங்க. திருமணம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தந்தையின் உடல்நிலையில கவனமாய் இருக்கிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் மகிழ்ச்சியாகவே காணப்படுவாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகம் பெருக்கிறதுங்க. அதாவது நீங்கள் ஒரு பணத்தை பரிவர்த்தனை மேற்கொள்ளும் பொழுது அதில் ஓரளவுக்கு நன்மை ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி வராது அப்படின்னு நினைச்ச பணம் கூட தங்களுடைய கைக்கு சேரலாம். உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகல ஆரம்பிச்சிடும். தொழிலில் வருமானம் நல்லபடியாகவே இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுறதுனால மனக்கவலையில் இருப்பீங்க. குடும்பம் ரீதியாகவோ தொழில் ரீதியாகவும் முக்கிய முடிவுகள் எடுக்க சற்று கஷ்டப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்குங்க. வீடு வாங்குறது கட்டுறது அனைத்துமே பிரச்சனையின்றி நடக்கலாம். உறவினர்கள் இல்லத்திற்கு செல்வாங்க. தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே தங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். உடல்நிலையில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு அனைவருமே பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு தருவாங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பதவி உயர்வு தங்களுக்கு இப்போது கிடைக்கும். பெண்களுக்கு நீண்ட நாளைய கனவுகள் நிறைவேறும்.
சேரும். தாய் வீட்டிற்கு சென்று வருவீங்க, மனதில் நிம்மதி இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. அனைவரின் பாராட்டும் நன்மதிப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. எதிர்பார்த்த பணவரத்து வந்து சேரலாம். தொழில்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கப் பெறலாம். அதே நேரம் பணம் வந்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல தாமதமான நிலை உண்டாகத்தான் செய்யும். எந்த ஒரு வேலையை செய்யும் போதோ கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படத்தாங்க செய்யும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றத்தை அடைவீங்க. சரக்குகளை அனுப்பும் போது கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அப்படி இல்லைன்னா பணிமாற்றம் இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கிறதுனால உழைப்பு சில நேரங்களில் வீணாகவும் செய்யலாம். அதே நேரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் சிலருக்கு புதிராகவும் இருக்கலாம். தொழிலில் நல்ல அபிவிருத்தி உண்டாகும். புதிய தொழில் ஆர்வம் அதிகரிக்கவும் செய்யலாம். தொழிலாளர்களால் மிகுந்த லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சாமர்த்தியமான செயல்கள் மூலமாக காரிய வெற்றி காண்பாங்க. பெண்களுக்கு எடுத்த காரியங்களில் சாதகமான போக்கு காணப்படும். மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவோ நேரிடலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கும். சக ஊழியர்களால் உதவியும் இருக்குங்க. உற்பத்தி துறையில் இருப்பவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் கைகூடி வரும். வாழ்க்கை துணை மூலமாக நன்மைகள் உண்டாக பெறும். குடும்ப உறுப்பினர்களின் நலனில் அக்கறை காட்டுவீங்க. தொழில் வியாபாரம் மந்த நிலை மாறும். சாதுரியமான பேச்சின் மூலமாக வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிவர்த்தியாகி தங்கள் சொற்களுக்கு மதிப்பு அதிகரிக்கவும் செய்யலாம். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. வழக்கு விவகாரங்களில் காலதாமதமான நிலை காணப்படலாம். வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். மாணவர்களுக்கு பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. கல்வியில் வெற்றி பெற பாடுபடுவீங்க. பண வசதி அதிகரிக்கவும் செய்யலாம். தெய்வ சிந்தனையும் அதிகரிக்கலாம். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாக பெறுவீங்க. எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். இடமாற்றமும் உண்டாகும். எதிர்பாராத திடீர் செலவினங்களும் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவு ஏற்படுங்க. எதிர்பார்த்த லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம். புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை தரும். பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டி வரும். அரசியல் துறையினருக்கு தங்களுடைய வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்க பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாகும். மனதில் உற்சாகம் ஏற்படுங்க. கடித போக்குவரத்து சாதகமான பலன்களை தரலாம். கலைத்துறையினருக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கப்பெறுவீங்க. அவர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. தொழில் மந்தமாக காணப்பட்டாலும் வருமானம் விளக்கம் போல இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷம் நீடிக்க செய்யும். பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அரசியல் துறையினர் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். சக மனிதர்களிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கவனத்தை சிதறவிடாமல் உழைப்பது அவசியம். மனதில் இருந்த கவலை வருத்தம் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படலாம். எல்லா முயற்சிகளிலையுமே வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபட வேண்டியும் இருக்கலாம். மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு வழியே சென்று உதவிகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை நீங்கும். மனதில் உற்சாகம் பிறக்கும். தொழில் வியாபாரம் சீராகும். தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரலாம். வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்க போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும். அதே நேரம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவும். காரியங்களில் தாமதமும் உண்டாகலாம். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் விளக்கம் போலவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு
வேலையிலையுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறையும். பெண்களுக்கு எந்த காரியத்திலையும் ஈடுபடும் முன்பாக திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. கலைத்துறையினருக்கு உடன்பணி புரிபவங்க வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் பார்த்து கொள்வது நல்லதுங்க. அரசியல் துறையினருக்கு முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மந்தநிலை மாற கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியம். எந்த வேலையிலையுமே முழு கவனத்தை செலுத்த பாருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பூமி தொடர்பான பிரச்சனைகள் இழுபறியான நிலை உண்டாக செய்யலாம். மன தெம்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் சற்று மந்தமான நிலை காணப்பட்டாலும் லாபத்திற்கு பஞ்சம் இருக்காது. மன வருத்தத்துடன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். அதே நேரம் வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்க தாமதமானாலும் கட்டாயம் கிடைக்க பெறுவீங்க. போட்டிகளை சமாளிக்க வேண்டியும் வரலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலையும் சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமா இடைவெளி குறையும். பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. எதிர்பாராத பயணத்தில் தடங்கல்கள் உருவாகலாம். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் துண்டலாம். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது.